ஒன்பதாவது, இந்த வாசகங்களை அல்லாஹ்தால மிக லேசாக ஆக்கி வச்சிருக்கிறார். குர்ஆனுடைய வாசகங்களை போன்று பாதுகாப்புக்குரிய வாசகம் வேறு எதுவுமே கிடையாது. பாதுகாப்புங்கிறதுல ரெண்டு வகை. ஒன்று, அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாம் தான் அதனை பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ்தாலா சொல்லுகிறான். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கியாமத் நாள் வரைக்கும், எப்ப இறக்கப்பட்டதோ எப்படி இறக்கப்பட்டதோ கியாமத் நாள் வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். இது அல்லாஹ்தாலாவுடைய பாதுகாப்பு இந்த குர்ஆனுக்கு இருக்கின்றது அப்படிங்கிறாரு. உலகத்துல இதை எதிர்க்கக்கூடிய எத்தனை மனிதர்கள் வந்துட்டாங்க? இதுல ஒன்னா ரெண்டா? ஒரு பெரிய ஜமாத் மட்டுமா, ஒரு பெரிய கூட்டம் அல்ல, பெரிய வல்லரசு கூட இந்த குர்ஆனை அழிப்பதற்கான முயற்சி பண்ணாங்க. இப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். குர்ஆனை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு. குர்ஆன் இருக்கிற வரைக்கும் முஸ்லீம்களை அழிக்க முடியாது அப்படின்னு உலகத்தினுடைய எல்லா அறிஞர்களும் ஒத்துக்கொண்ட விஷயம். குர்ஆன் இப்படியே இருக்கும் வரைக்கும் முஸ்லீம்களை எதுவுமே செய்ய முடியாது. குர்ஆனை மாத்தினா முஸ்லீம்களை மாத்திடலாம், ஆனா குர்ஆன் மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா இது அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்புல இருக்கு. வைன்னா லஹு லஹாஃபிஸ், நாம் தான் அதனை பாதுகாக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுது. அதனால ஒரு புள்ளியை கூட யாரும் மாற்ற முடியாது, அழிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, கீழே இருக்கிற புள்ளியை மேலேயோ மேலே இருக்கிற புள்ளியை கீழேயோ போட முடியாது. முன்னாலும் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல சொல்லப்பட்டது. அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் ஒரு கொடுங்கோலன், உமையாக்களுடைய ஆட்சியில ரொம்ப கொடுங்கோலனாக இருந்தவன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால யஸீதுடைய ஆட்சி, அதற்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான். அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்பவர் அரசராக இருக்க, கலீஃபாவாக இருந்த காலத்துல கவர்னராக இருந்தார் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் என்பவர். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அந்தாக்கியா என்ற ஒரு பகுதிக்கு கவர்னராக நியமனம் செய்தார் அந்த கலீஃபா. அந்தாக்கியாங்கிறது இப்போ ஜெருசலம், அந்த ஜோர்டான் பகுதியில ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊர்ல அவர் குடியேறி அந்த இடத்துல கவர்னராக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தார். நான் அந்த அந்தாக்கியாங்கிற ஊர் இருக்குது, அது குர்ஆன்ல ஒரு வரலாற்றில அந்த அந்தாக்கியாவை பற்றி சொல்லப்படுது. அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிஸ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேரும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சம்பவம். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டுகின்றார். ஒரு 2-3 நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அந்த இருவருக்கும் பிரயாணத்துல. அந்தாக்கியாங்கிற ஊருக்கு அந்த 2 பேரும் போகக்கூடிய நேரத்துல ஒரு சுவர் ஒன்று, குட்டி சுவர், அது தனியாக ஒரு சுவர் நின்று கொண்டு இருக்கின்றது. அந்த சுவர் விழக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அது விழுந்து விடும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய சுவரை ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தூக்கி நிறுத்தி செப்பனிட்டு அதை சரிப்படுத்தினார்கள். அந்த ஊருக்கு போன முதல்ல, நாங்க இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், 2 முசாஃபிர், எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரவங்களை கேட்டாங்க. 2 பேரும் யாருமே சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க. யாருமே அந்த விருந்தாளிகளுக்கு, முசாஃபிர்களுக்கு, நபிமார்கள் 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றான். ஃபன்தலகா ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்ததாமா அஹ்லஹா. அந்த ஊருக்கு அந்த 2 பேரும் போன பொழுது சாப்பாடு கேட்டாங்க, விருந்து கொடுக்குமாறு கேட்டாங்க. ஃபஅபவ் அன் யுதையிஃபூஹுமா அப்படின்னு வருது அந்த வாசகம். சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறவங்களுக்கு தெரியும். ஃபஅபவ், அவர்கள் மறுத்தார்கள், விலகி கொண்டார்கள். அன் யுதையிஃபூஹுமா, அந்த இருவருக்கும் விருந்து கொடுப்பதை விட்டு விலகி கொண்டார்கள், விருந்து கொடுப்பதற்கு மறுத்தார்கள் அப்படின்னு வருது. அபவ் அப்படின்னு சொன்னா அலிஃபு பே வாவ், அபவ். அபவ்னு சொன்னா மறுத்தார்கள் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப எந்த ஊர்வாசிகள் மறுத்தார்கள்? எந்த ஊர்ல இப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் கவர்னரா இருக்கா அந்த ஊர்வாசிகள். இந்த குர்ஆனை ஓதும் போதெல்லாம் அந்த ஆளுக்கு கொஞ்சம் வைத்தறிச்சு, என்னடா நம்ம கவர்னரா இருக்கிற ஊர்ல அல்லாஹ் அந்த ஊரை பத்தி இப்படி ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்க, மறுத்தார்கள். விருந்து கொடுக்க மறுத்தார்கள் சொன்னா அதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்து இப்படிலாம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆலிம் ஷாக்கள் எல்லாம் கூப்பிட்டு குர்ஆன்ல ஒரு சின்ன ஒரே ஒரு புள்ளியை சேர்க்க வேண்டியது இருக்குது, நீங்க எல்லாம் அதுக்கு ஆலோசனை சொன்னீங்கன்னு சொன்னா, ஒப்புதல் தந்தீங்கன்னா அதை சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒன்னும் இல்லை, இந்த ஊரை பத்தி எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், விருந்து கொடுக்க மறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாம் விருந்து கொடுக்காத ஆள் அல்லாஹ் சொல்றோம் நம்மளை பத்தி, இந்த ஊரை பத்தி. நம்ம எல்லாம் இப்ப நானும் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன், நீங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறீங்க. இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அபவ் அப்படின்னு இருக்கு பாருங்க, பே இருக்கு, அலிஃபுக்கு பின்னால பே.
அந்த பேயில உள்ள ஒரு புள்ளிய மேல தூக்கி போட்டுறணும், அது கூட இன்னும் ஒரு புள்ளிய வச்சிடணும். ஒரு புள்ளி தான் சேர்க்கணும், ஆனா கீழே இருக்கிற புள்ளிய மேல தூக்கி வச்சிடணும். அப்ப என்ன ஆகும்? பேயில கீழே உள்ள புள்ளிய மேல தூக்கி போட்டு அது கூட இன்னொரு புள்ளி வச்சா என்ன தேயாயிடும். அப்ப அத்தவு அப்படின்னு வந்துடும். அபவுங்கிறது அத்தவுன்னு வந்து வாசகம். அத்தவுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தவு அஞ்சு வையி போகுமா, அந்த இருவருக்கும் சாப்பாடு கொடுக்க முன் வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். சாப்பாடு கொடுக்க மறுத்தார்கள் அப்படிங்கிறது சாப்பாடு கொடுக்க முற்பட்டார்கள், வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அதை மட்டும் செஞ்சிருங்க. எல்லா ஆலிம் சாக்களும் எந்திரிச்சிட்டாங்க. அது எப்படி குர்ஆன்ல போய் மாத்துறது? அதை மாற்ற முடியாது. குர்ஆனை மாத்துறதை விட நாங்க எங்களுடைய உயிர் போறது மேல். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோலன், கடுமையான இஸ்லாத்துல தான் இருந்தான், ஆனா ஆலிம்களை எல்லாம் கொலை செஞ்சான். வரலாற்றில் சொல்லப்படுகிறது 1,24,000 ஆலிம்களை அவனுடைய கவர்மெண்ட் ஆட்சியில கொலை பண்ணியிருக்கான். 1,24,000 ஆலிம்கள். நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பான். நீ ஒரு கொடுங்கோலன் அப்படின்னு சொன்னா உடனே ஆளை வெட்டு, தலையை சீக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சரித்திரத்தில் நிறைய தமாஷா நிகழ்ச்சி கொண்டு வந்திருக்குது. ஹிகாயத் லத்தீஃப்ங்கிற ஒரு கிதாப்ல எழுதுறாங்க. ஒரு ஆள் வழியில போங்க, ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு எதிரில் வரணும் குதிரையில. அந்த ஆள் வந்துட்டு இருக்குவா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான், இவர் தான் கவர்னர்னு அந்த ஆளுக்கு தெரியாது. வர்ற ஆளுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவனா ரொம்ப கொடுங்கோலனால ஆச்சு, பயங்கரமான ஆளாச்சு, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பத்தி அவர் தார் மாற திட்டி இருக்கிறார். அந்த ஆளு பேசி இருக்கிறார். அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்டிருக்கிறான், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் யார் தெரியுமா? தெரியாது, நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அப்படியா அப்படின்னு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு அவன் சொன்னானா, நான் யார் தெரியுமா? தெரியாது அப்படின்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். நான் ஒரு பைத்தியம், எனக்கு மாசத்துல 3 நாள் பைத்தியம் பிடிக்கும், அது முதல் நாள் இன்னைக்கு அப்படின்னு நான் அவன் சிரிச்சுக்கிட்டு போயிட்டான். அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவன் செஞ்ச தந்திரம் அது. அது மாதிரி சொல்லல அப்படின்னு சொன்னா உடனே அவன் தலை போயிருக்கும், அந்த ஆள் தலை போயிருக்கும். அந்த மாதிரி 1,24,000 ஆலிம்களை கொலை செஞ்சிருக்கான். அந்த மனிதன், அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இந்த ஆலிம்கள்லாம் இந்த விஷயத்துல அபவுங்கிறத அத்தவுங்கிற மாத்திர விஷயத்துல அவங்க கோபப்பட்டு எழுந்த பொழுது அதை பார்த்துட்டு உடனடியாக சரி அப்படின்னு ஒப்புக்கொண்டார். அதாவது அதை மாற்ற விரும்பல. வரலாறு இப்படியும் சொல்லப்படுது, அல்லது இன்னொரு மாதிரி இந்த வரலாறு சொல்லப்படுது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்துல மற்றவர்கள் சொன்னாங்க இந்த அபவுங்கிறத அத்தவுங்கிறத மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அபவு என்பதை அத்தவு என்று மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில அந்த நாட்டை அந்த ஊரை சேர்ந்த சில மனிதர்கள் சொன்னாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோலனாக இருந்தா கூட நான் அதை மாற்ற விரும்ப மாட்டேன், அல்லாஹ் தஆலாவுடைய கலாமை என்னுடைய அதிகாரத்தை கொண்டு மாற்ற முடியாது நான் அப்படின்னு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னதாக மற்றொரு வரலாறு. எப்படியும் குர்ஆன்ல எந்த புள்ளியும் இதுவரைக்கும் மாற்றப்பட கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரங்கள் நிறைய இருக்கு. ஒரு யூதன் ஒருத்தர் இருந்தான், அவன் பெரிய காத்திபு, நல்ல எழுத்தாளர், ஆர்டிஸ்ட், அரபி எழுத்த ரொம்ப அழகா எழுதுவான். அதே மாதிரி சுரியானி பாஷை, மற்ற என்ன பாஷை எல்லா எழுத்துக்கணும். ஆர்டிஸ்ட்னு சொன்னா சாதாரண எல்லா எழுத்து எழுதுவாங்க. பக்தாதுடைய நகரத்துல அவன் பெரிய இஸ்லாத்துக்கு ரொம்ப பெரிய எதிரியாகவும் இருந்தான். இஸ்லாத்தை பத்தி தாறுமாறா பேசிக்கிட்டு இருந்தான், முஸ்லிம்களை பற்றி ரசூலுல்லாஹ் பற்றி இப்படி தாறுமாறா பேச. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஆலிம்களிடத்துல வந்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொன்னான். அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம், என்ன இது, ஏன் வந்து நீ இஸ்லாத்துக்கு ரொம்ப பெரிய எதிரியா இருந்த, குர்ஆனுக்கு எதிரியா இருந்த, குர்ஆனை தாறுமாறா பேசிட்டு இருந்த, குர்ஆனை நீ திருத்தி திருத்தி பல்வேறு விதமாக சொல்லிட்டு இருந்த, இப்ப நீ வந்து இஸ்லாத்துல சேர்ந்தது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த குர்ஆன் தான் என்ன இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு காத்திப், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய பிழைப்புக்காக வேண்டி, என்னுடைய வருமானத்துக்காக வேண்டி சில அழகான ஆற்றுகளை எழுதி எழுதி கடைத்தெருவில் வித்துக்கிட்டு இருந்தேன். அப்ப தௌராத் வேதத்தை எழுதுவேன், சில பிரதிகளை கடத்தெருவில் கொண்டு போய் வைப்பேன். அப்படி எழுதக்கூடிய நேரத்துல எந்த எழுத்து எனக்கு அழகா இல்லைன்னு தெரியுதோ அந்த எழுத்தை மாத்தி வேற விதமா எழுதி போடுவேன். எழுத்துக்காக வேண்டி அந்த இதை மாத்திடுறது, வாசகத்தவே மாத்திடுறது. அப்படி நான் மாத்தி மாத்தி ஜனங்கள்லாம் வாங்கி ரொம்ப அழகா இருக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன். அப்படி தௌராத்தை எழுதி வித்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஜபூரை எழுதி அந்த மாதிரி வித்தேன். வைக்கக்கூடிய நேரத்தில், அது எழுதக்கூடிய நேரத்தில் எது எனக்கு அழகா தெரியலையோ அல்லது கருத்து மாறுபாடா தெரியுதோ அதையெல்லாம் மாத்திடுவேன். மாத்தி எழுதி கொண்டு போய் வித்துடுவேன். வித்த உடனே எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஜபூரை எழுதினேன், பிறகு இன்ஜீல் எழுதினேன்,
எல்லாத்தையும் எழுதினேன். எல்லாரும் மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக குர்ஆன் அது மாதிரி எழுதினேன். எழுதக்கூடிய நேரத்தில் எப்படி அதுல மாற்றம் செஞ்சனோ அதே மாதிரி மாத்தினேன். இதுலயும் சில மாற்றங்கள் செய்து அழகாக எழுதி, அந்த அழகா இருக்கணுங்கிறதுக்காக மாத்தங்கள் கருத்துல கொண்டு போய் வைத்தேன். குர்ஆனுடைய பிரதி அத முதல்ல 2 பேர் 3 பேர் 4 பேர் வாங்கினாங்க. ரொம்ப அழகா இருக்கு, எழுத்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்க மறுநாள் என்கிட்ட வந்தாங்க. வந்து இந்த குர்ஆன் நீ எப்படி எழுதுன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த குர்ஆனை பார்த்து தான் எழுதினேன். பழைய குர்ஆன், அந்த குர்ஆனை பார்த்து எழுதுனேன், இந்த குர்ஆனை பார்த்து எழுதுனேன். சொல்லிக்கிட்டே இருந்த நேரத்துல ஒரு ஆள் என்ன ஓகி ஒரு அடி விட்டான், ஒரு அறை விட்டான். அந்த வாங்கிட்டு போன ஆள்ல ஒரு, நீ குர்ஆன்ல எப்ப இருந்து இந்த மாதிரி மாத்தம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எனக்கு அப்படியே கதி கலங்கி போச்சு. நான் இதுவரைக்கும் தௌராத்தை எழுதி வித்தேன், ஜபூரை எழுதி வித்திருக்கிறேன், அஞ்சில் எழுதி வித்திருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு ஆள் கூட வந்து எனக்கு கேட்டதே கிடையாது. குர்ஆனை இப்பதான் எழுதி முதல் பிரதியா விற்பனை செஞ்சிருக்கிறேன். அதுக்குள்ள இதுல உள்ள நான் மாற்றியது அவர்களுக்கு தெரிஞ்சு போய் என்கிட்ட வந்து கேட்கிறேன், குர்ஆனை எவ்வளவு காலமா இப்படி எழுதிட்டு இருக்கிறேன்? இதுதாங்க முதல்ல எழுதியிருக்கிறேன். இதுக்கு முதல்ல நான் என்ன எழுதவே இல்லை. எவ்வளவு நாளா இந்த மாதிரி மாத்திருக்கிறேன்? இப்பதாங்க மாத்திருக்கிறேன். ஏன் மாத்தின? இந்த மாதிரி அழகுக்காக வேண்டி மாத்தினேன். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான். இதை வந்து நாம தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறது அப்படின்னு சொன்னா எங்களை போல உள்ள ஆள்கள் மூலமாகத்தான். இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு அவன் தலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் இப்ப வீட்டுக்கு போனேன். அந்த பிரதிகள் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பிரதிகளை கொடுக்கவும் இல்லை, கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. அது காசையும் வாங்கிட்டாங்க, என்னுடைய வேலையும் வீணா போச்சு. இப்ப நான் வீட்டுக்கு போன சிந்திச்சு பார்த்தேன், உண்மையிலேயே இந்த குர்ஆன் அற்புதமானதுதான். குர்ஆனை யாராலும் மாற்ற முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை யாரும் மாற்ற முடியாது, யாராலும் இது வந்து யாராலும் அழிக்கப்பட முடியாத ஒரு பொக்கிஷம் இது அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் இதுவரைக்கும் தவறான எண்ணங்கள் கொண்டிருந்தேன் அப்படின்னு இந்த குர்ஆனை பத்தி எனக்கு சிந்தனை ஏற்பட்டது. குர்ஆனை ஆய்வு செய்தேன். இந்த என்னுடைய நான் எழுதிய இந்த நிகழ்ச்சியே என்னை இஸ்லாத்துக்கு மாற்றியது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதையை சொல்லி காட்டினார் அந்த யூதன். இப்ப குர்ஆன் எந்த காலத்திலும் எவராலும் மாற்றப்பட முடியாத ஒரு விஷயம் அது. அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாதுகாப்புல வச்சிருக்கிறான். அந்த பாதுகாப்பாக இருப்பது இருக்கின்றதை எந்த புள்ளியும் எந்த எழுத்தும் மாற்றப்படாமல் அது இருந்த இடத்துல அப்படியே இருப்பது இருக்கின்ற அது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம், தெளிவான ஆதாரம். 9வது 10 விஷயங்களை சொன்ன போன வாரம் சொல்லப்பட்டது. 10வது அதே மாதிரி 9வது இன்னொரு விஷயம் இருக்குது. பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோம், இதை பாதுகாப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றோம், நாமே பாதுகாப்போம் அப்படிங்கிறதுக்கு அது மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து. மக்களுடைய மனதிலே இதை பதிய வைப்பதே லேசாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், சொல்லுவதற்கு பேசுவதற்கு அல்லது இதை உபதேசம் பெறுவதற்கு மிக லேசாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன், குர்ஆனை நாம் ரொம்ப திட்டமாக நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். குர்ஆனை பாடமாக்குறத போன்று வேறு எந்த புத்தகத்தையும் பாடமாக்க முடியாது. குர்ஆன்ல 3,27,000 எழுத்துக்கள் இருக்கின்றன. 3,27,000 எழுத்துக்களை கொண்ட ஒரு தொகுப்பு, ஒரு புத்தகத்தை எடுத்துங்க. அரபியோ அல்லது வேறு எந்த மொழியில இருந்தாலும் சரி, நம்முடைய தாய் பாஷையில இருந்தாலும் சரி, 3,27,000 எழுத்துக்களை கொண்ட ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி குர்ஆனை வச்சுங்க. 3,27,000 எழுத்துக்கள். இந்த ரெண்டையும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 10-12 வயசு மாணவர்கிட்ட கொடுத்து இந்த 2 பாடமாக்குப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த குர்ஆனை வந்து ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல பாடமாக்கிறோம். அது 2-3 வருஷங்கிறது இப்ப மதரசாக்களுடைய கானூன் படி 3 வருஷம் வச்சிருக்கிறாங்க. முன்னெல்லாம் சில பேர் 1 வருஷத்துல பாடமாக்குறவங்க, 6 மாசத்துல ஒரே மாசத்துல பாடமாக்குறவங்கலாம் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் வீதம் பாடமாக்கணும் மனிதர்கள்லாம் உண்டு. ஒரே மாசத்துல குர்ஆன் முழுமையாக பாடமாக்கி இருக்காங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. வரலாறு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி 1 வருஷத்துல பாடமாக்குறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. 1 வருஷத்துல ரொம்ப பேர் இருக்காங்க பாடமாக்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்பவும் இருக்கிறாங்க 1 வருஷத்துல பாடமாக்கணும். மதரசாவுடைய கானூன்ல இவ்வளவுதான் ஓதணுங்கிற ஒரு அளவு வச்சு ஓதி கொடுக்கறதுனால அந்த சட்டங்கள்லாம் சொல்லி கொடுக்கறதுனால 3 வருஷம் ஆகுது. இப்போ ஆப்சாவாருக்கு 3 வருஷம். சரி, அதே முறைப்படிக்கு வச்சுக்கிட்டாங்க கூட மதரசாவுடைய கானூன் படிக்க 3 வருஷத்துல 3,27,000 எழுத்துக்கள் உள்ள ஒரு புத்தகத்தை கொடுத்து பாடமாக்க சொல்லுங்க பார்க்கலாம். பாடமாக்க முடியாது. பாட்டா இருந்தா கொஞ்சம் லேசா இருக்கும் பாடமாக்குறதுக்கு. அப்படி பாட்டா இருக்கிறது திருக்குறள் 1300 சொச்சம் குறள் இருக்குது. 1300 சொச்சம் குறள்களை பாடமாக்கின ஆளே கிடையாதுங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த 1300 குறளை பாடமாக்கணும். 2 அடி தான் ஓடணும்.
ரெண்டு ரெண்டு அடி, அது 1.5 அடி தான், 2 அடியும் கூட அல்லது. 4, 3, 7 சீர்கள் உள்ளது. அது முதல்ல மேல் வரியில 4 சீர் இருக்கு, 4 வாசகம் இருக்கும், கீழே 3 சீர் இருக்கு. 7 சீர்களை கொண்ட ஒரு வாசகம் தான் அது. சொல்ல போனா 1.5 அடி தான். 2 அடி பாட்டும் கூட அல்ல, அது 2 அடி பாட்டும் கூட அல்ல. அது அந்த வெண்பா, குரல் வெண்பானே அதுக்கு பேரு. 7 சீர்கள் உள்ளது. இப்ப அது ஒரு 1300 குரலை பாடமாக்குற குரலை பத்தி நிறைய பேசுறாங்க இந்துக்கள், மற்றவங்க எல்லாம் பேசுறாங்க. சரி, 1300 குரலை பாடமாக்குன ஆள் யார் இருக்கிறாங்க பாருங்க, எத்தனை பேர் இருக்காங்க? இருக்கக்கூடிய இந்துக்கள்ல மற்றவர்கள் அந்த குரலை பற்றி பெருமையாக பேசக்கூடிய திருக்குறள் முனுசாமின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாங்க கூட 1300 தெரியாது அவருக்கு. பேரே திருக்குறள் பேரை வச்சிருக்கிறார். திருக்குறள் முழுசா தெரியாது அவருக்கு, பெரும்பாலும் தெரியும். ஆக பாடமாக்க எந்த கிதாபும், எந்த கிதாபும் கிடையாது. பாடமாக்கி எந்த கிதாபும் கிடையாது, எந்த புஸ்தகம் கிடையாது. சும்மா ஒரு 100 பக்கம் அல்லது 50 பக்கம் உள்ள ஒரு புஸ்தகத்தை பாடமாக்கினா கூட ரொம்ப கஷ்டம். அது ஆங்கிலத்திலேயோ தமிழ்லையோ அரபிலையோ எதுல இருந்தாலும் சரி, பாடமாக்குறதுக்கு ரொம்ப லேசானது குர்ஆன் மட்டும்தான். ஏனென்றால் அல்லாஹ்தாலாவுடைய கலாம் என்ற காரணத்தால் மனிதனுடைய மனதிலே பதிய வைக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அதனால சீக்கிரம் வந்து வேற எந்த கலாம்னாலே முடியாது. நீங்க வேணா பாருங்க, ஒரு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை நீங்க தொழுகையில ஓதணும்னு நினைக்கிறீங்க. சும்மா கொஞ்ச நேரம் தொழுகைக்கு முந்தி பாங்க சொன்ன உடனே அப்படி கொஞ்சம் வந்து குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சவங்க, அந்த இது முதல்ல தெரியாது. இதை 2-4 தடவை அப்படி பார்த்து போட்டு எந்திரிச்சு தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பின்னால ஓதுனீங்கன்னா வந்துடும். சும்மா ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல பாடமாக்கிடலாம். அது பாடமாக்கக்கூடிய தன்மை நம்மிடத்தில் உள்ளதல்ல, அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அல்லாஹ்வுடைய கலாம் என்ற காரணத்தால் மனதில் அதை பதிய வைக்கிறான் அல்லாஹ் தான். அதான் வலக்கது யஸ்ஸர்னா, அதுக்கு பல அர்த்தம், அதுல இது ஒரு அர்த்தம். வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன் லிஸ்ஸிக்ர், பாடமாக்குவதற்கு இந்த குர்ஆனை நாம் ரொம்ப ரேசாக்கி வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது இதுவும் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பதற்கு ஒரு ஆதாரம். வேற எந்த கலாம்னால முடியாது. முன்னாலே சொல்லியிருக்கிற அல்லாஹ்வுடைய கலாமுக்கு தனி ஒரு சக்தி இருக்கின்றது, தனி ஒரு ஒளி இருக்கின்றது. அது நமக்கு தெரியறது, நம்முடைய கண்களுக்கு தெரியறது இல்லை. ஞானவான்கள் பலருடைய கண்களுக்கு அது தெரியும். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு வாசகத்தை சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய கலாம்ங்கிற நியத்துல சொல்லும் போது நான் சொல்லக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாயிலிருந்து ஒரு ஒளி வெளியே வரும். அப்படியே டார்ச் லைட்ல இருந்து ஒளி வர்ற மாதிரி ஒரு கதிர் ஒண்ணு வெளியே வரும். அது அங்கிருந்து பார்த்தாங்கன்னு சொன்னா அவருக்கு தெரியும். ஆனா பார்க்கக்கூடியவருக்கு ஞான கண் இருக்கணும், அப்பதான் தெரியும். அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதம் அருள் பெற்றவராக அவர் இருந்தால் நான் சொல்லக்கூடிய அந்த வாசகத்துல வரக்கூடிய ஒளியை கண்டுகொள்ள முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய கலாமுக்கு ஒரு ஒளி இருக்கிறது, நூறானியத்து இருக்கின்றது. அதற்கு அடுத்த நூறானியத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்திற்கு ஹதீஸுகளை அதே போல அல்லாஹ்வுடைய கலாம் ரசூலுடைய இந்த 2ஐ தவிர வேற எதுக்கும் நூறானியத்து கிடையாது. அதனால அல்லாஹ்வுடைய கலாமை கேட்கணும் அப்படின்னு சொல்றது. கேட்டா மனிதனுடைய மனதிலே இருக்கக்கூடிய கசடுகள், அழுக்குகள், பாவங்கள், தீமைகள், அவன் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்கள் எல்லாம் நீங்கிடும். சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்க்க கூடாது, சொல்றது எந்த வாசகம் அப்படிங்கிறத பார்க்க. அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கிற சொல்லும் பொழுது மனிதனுடைய மனதிலே அது வேலை செய்யும், பதியும். மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய தீமைகளை எல்லாம் அது அகற்றிவிடும். அதே மாதிரி ரசூலுடைய கலாம், ரசூலுடைய பேச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அதற்கு ஒளிமயமான தன்மையும் உண்டு. இது அல்லாஹ்வுடைய கலாமை தவிர வேற எதுக்கு அந்த தன்மை சிறப்பான ஒளிமயமான நிலை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். நம்ம எத்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதையும் பேசல, கலாமுல்லாஹ் ஓதி காட்டினாங்க, அவ்வளவுதான், உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அது மாதிரி ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு நிறைய. அப்படி லேசாக்கி அல்லாஹ் தஆலா வைத்திருக்க, இது ஆதாரம். 10வது, இந்த குர்ஆனுக்குள்ளே எல்லா ஞானங்களையும் நிரப்பி வைத்திருக்கின்றான். எல்லா ஞானங்களும் நிரப்பி வைத்திருக்கின்றன. அல் குர்ஆனு ஜாமிஉல் உலூமி வல் மஆரிஃப், குர்ஆன் என்பது எல்லா கலைகளையும் எல்லா ஞானங்களையும் ஒன்று சேர்த்து கொண்ட ஒரு பொக்கிஷம், அது ஒரு புத்தகம். இந்த ஞானங்கள் கலைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்த இந்த புத்தகங்களை செயல் வடிவத்திலே கொண்டு வந்தது யாருன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் இருக்கக்கூடிய விளக்கம். அதனால அல் குர்ஆன் ஜாமிஉல் உலூமி வல் மஆரிஃப் வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாமிஉல் அமாலி வல் அக்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களையும் அக்லாக்குகளையும் ஒன்று சேர்த்து கொண்ட ஒரு பொக்கிஷம் அவர்கள். இந்த குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஞானங்கள், கலைகள், இவை அனைத்தையும் செயல்படுத்தி காட்டியது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் தனக்குள்ளே கொண்டிருந்தவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால குர்ஆன்ங்கிறது எல்லா கலைகளும் இதுல வலா
வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல வேறொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார். ஒரு பசுமையான பொருளோ அல்லது காய்ந்த பொருளோ, அதாவது வெளிப்படையான கருத்துகளோ அந்தரங்கமான கருத்துகளோ, மனிதன் தன்னுடைய அறிவினால் உணரக்கூடிய கருத்துகளோ அறிவினால் உணர முடியாத கருத்துகளோ எதுவுமே இந்த தெளிவான வேதத்தில் இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு நேரடி அர்த்தம் என்ன? வலா ரத்பின் வலா யாபிஸ். ஒரு பச்சையான பொருளோ ஒரு காய்ந்த பொருளோ இந்த தெளிவான வேதத்தில் இல்லாமல் இல்லை அப்படிங்கிற அல்லாஹ். பச்சையான பொருள் காய்ந்த பொருளோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஆக குர்ஆனுக்குள்ள எல்லாம் உண்டு. இந்த குர்ஆனை போன்று எந்த விதமான ஞானம் நிறைந்த எந்த புஸ்தகமும் கிடையாது. இப்படி எல்லாம் உண்டு என்பதே இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு தெளிவான ஆதாரம். இப்படி 10 விஷயங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய. அதே மாதிரி இன்னொன்னு, அதுக்கு அடுத்ததாக எல்லா விஷயத்தையும் சேர்த்துக் கொண்டது, இந்த கலாம்ல அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனுக்கு விளக்க உரை செய்யப்பட்டது போன்று உலகத்துல வேற எந்த புஸ்தகத்துக்கு விளக்க உரை கிடையாது, தஃப்சீர்கள் கிடையாது. 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன உலகத்தில். அப்படி அற்புதமான அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பதற்கு இந்த குர்ஆன் தெளிவான ஆதாரங்கள் பல இருக்கின்றன. இப்ப சொல்லப்பட்டது 10-11 விஷயங்கள். இது போன்ற நிறைய ஆதாரங்கள். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா முஅஜிசாக்கள், அற்புதமான நிகழ்ச்சிகளை தந்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2000க்கு மேற்பட்ட முஅஜிசாக்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனா எல்லா முஅஜிசாக்களும் முடிவடைந்து விட்டன. அதாவது இப்பொழுது நம்முடைய கண்களுக்கு தெரிய முடியாது. இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிசாக்கள்ல மிக பிரதானமானதாக இருப்பது இந்த குர்ஆன் தான். மனிதருடைய கண்களுக்கும் அறிவுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு முஅஜிசாவாக அற்புதமான ஒரு பொருளாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்திருக்கின்றார். இது அல்லாஹ் தஆலா ஒருவன் என்ற அவருடைய ருபூபியத்தையும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் தான் அப்படிங்கிற ரிசாலத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக இந்த குர்ஆன் அருளப்பட்டு இருக்கின்றது. முந்தின நபிமார்களுக்கெல்லாம் அருளப்பட்ட முஅஜிசாக்கள் இருக்கின்றன. அதுவெல்லாம் அமலி முஅஜிசாக்கள் என்பதாக சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முஅஜிசாக்கள் 2 விதம். ஒன்று அமலி, இன்னொன்று இல்மி. அமலி முஅஜிசாக்கள் அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டிய சில நிகழ்ச்சிகள். விரல வச்சாங்க, அதுல தண்ணி வந்துச்சு, ஒரு படையினர் குடிச்சாங்க, குளிச்சாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு கோப்பை பாலை பல சஹாபாக்கள் குடித்தார்கள், அது ஒரு முஅஜிசா. கையில் இருக்கிற கல்லு பேசியது, பாம்பு பேசியது, உடும்பு பேசியது, ஆடு பேசியது, அறுக்கப்பட்ட இறைச்சி பேசியது, பொரிக்கப்பட்ட இறைச்சி பேசியது, உடும்பு பேசியது, அப்படிலாம் சொல்ல, இதெல்லாம் முஅஜிசாக்கள். அதெல்லாம் அமலி முஅஜிசாக்கள். இந்த குர்ஆன் மட்டும் இல்மி முஅஜிசா, இல்மு சம்பந்தப்பட்ட அறிவு ஞானம் சம்பந்தப்பட்ட முஅஜிசாவா, இல்மு சம்பந்தப்பட்ட முஅஜிசாவாக இருக்கின்ற காரணம் இல்முங்கிறது எப்பவுமே நிலையாக இருக்கும். அதனால நிலையாக இருக்கக்கூடிய முஅஜிசாவை அல்லாஹ் தஆலா இந்த கலாம் ஷரீஃபாக அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளி இருக்கின்றார். பிறகு இன்னொரு முஅஜிசாவை இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. 2 முஅஜிசாக்கள் நிலையானவை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஹஜ்ஜுடைய நேரத்துல மினாவில ஜமராத் கல்லெறியக்கூடிய இடம் இருக்கின்றது. 7 கற்களை, அந்த ஷைத்தானு கல்லெறியறது, சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3 ஜமராக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அக்பா அப்படின்னு. பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் இப்பொழுது போறாங்க. ஒவ்வொருத்தரும் 7 கல்லு வீதம் அதுல எறிகிறாங்க. 3 நாளைக்கு எரியப்படுதுங்க. ஆனா அப்படி எரியப்படக்கூடிய கல்ல இப்ப சமீப காலத்துல நம்ம கேள்விப்பட்ட நாம பார்க்கணும், நான் பார்க்கல. அதை லாரிகளை கொண்டு வச்சு அள்ளி கொண்டு இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அள்ளி போடுறதை யாரும் பார்த்ததாக சொல்லல, அள்ளி போடப்படுது அப்படின்னு தான் மட்டும் சொல்லுது. ஆனா சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, அந்த கற்கள் எடுக்கப்படுவதே கிடையாது, யாரும் அகற்றுவதே கிடையாது, அது அப்படியே தான் இருக்குது. ஆனா ஒவ்வொரு வருஷம் எரிஞ்ச கல் அது எங்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்ப சமீப காலத்தில் நம்ம கணக்கெடுத்தோம்னு சொன்னா, ஒரு ஹாஜி 10வது நாள் அன்னைக்கு 7 கல்லை மட்டும் எறிகிறார், அந்த பெரிய ஷைத்தானுக்கு, ஜமரத்துல் அக்பாவுக்கு. ஒரு ஹாஜி 7 கல்லு. அதே மாதிரி 30 லட்சம் பேர்னு வச்சுங்க, குறைஞ்ச அளவு 30 லட்சம் பேர் 7 கல். அப்ப 2 கோடி கல்லுகளுக்கு மேலாச்சு. அப்படின்னா அந்த கல்லை கணக்கெடுத்தாங்கன்னா பல லாரிகள் அல்லலாம். ஆனா யாரும் எடுக்கிறதே கிடையாது, அந்த கல் திரும்ப அந்த இடத்துல இருப்பதும் கிடையாது.
2வது நாள் 3வது நாள் 11, 12 எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 3 இடத்துலையும் கல் எறியணும். 30 லட்சம் ஹாஜிகளும் ஒவ்வொரு இடத்துலையும் 7 கல் எறிகிறாங்க. 21 கல் ஒரு நாளைக்கு. 11, 12. 13வது நாள் கல் எறியக்கூடிய சில ஹாஜிகளும் உண்டு. ஆனா அந்த கல் எடுக்கப்படுவதே கிடையாது. அது எங்க போகுது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த கல்லை அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக மறைமுகமாக அகற்றுகின்றான் அப்படிங்கறத இமாம் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டி, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸாவில சேர்ந்ததுதான் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸாக்கள்ல இந்த கல் எறியறதும் ஒன்று அப்படின்னு. நான் இப்ப சொல்லப்படுகின்றது யாரும் பார்த்து நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா இல்லைன்றவாங்க. யாரை கேட்டாலும் லாரி வச்சு அள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புல்டோசரை கொண்டு வந்து அதை அல்றாங்க, எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா எடுக்கும்போது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர்கிட்ட கேட்ட நான் பார்க்கல அப்படின்றாரு. நான் பல ஆளுகள்கிட்ட கேட்டிருக்கிறோம், பல ஹாஜிகள்கிட்ட. அப்படி யாரும் பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது. ஆனா இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அப்படி எடுப்பது கிடையாது. அது அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதமான நிகழ்ச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முஅஜிஸா என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த குர்ஆன் என்பது இல்மி, அதெல்லாம் அதுவும் கூட அமலி முஅஜிஸா. குர்ஆன்ங்கிறது இல்மி முஅஜிஸா, கல்வி சம்பந்தப்பட்ட ஞானம் சம்பந்தப்பட்ட முஅஜிஸா அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான். அதனால பௌத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதை போன்று ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னா அது முடியாது. அடுத்த ஆயத்துல அது முடியாது அப்படிங்கறது அல்லாஹ்வே சொல்லிடுறான். உங்களால முடியாது அப்படிங்கறது அடுத்த ஆயத்துல சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வெளியூர் போக வேண்டியிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த வாரம் அது பற்றி உள்ள விளக்கங்களை பார்ப்போம்.